கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நான் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன், மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பான கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களே, என் மீது அன்பும் பற்றுதலமாக இருக்கிற என் அருமை தோழர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நான் முதலாவது என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் யோசேப்பை பற்றியது. யாக்கோபுடைய மகன் யோசேப்பை பற்றிய இந்த செய்தியை நாம் இப்பொழுது துரிதமாய் வாசிப்போம். யோசேப்பு 37ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அல்லேலூயா. யோசேப்பு என்கிறதானே யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைகளிலே முதிர் வயதிலே யோசேப்பு யாக்கோபுக்கு பிறந்தான் என்று சொல்லி அவன் மீது அதிகமான அன்பும் பல வர்ணமான துணிகளையும் எடுத்து தைத்து, சின்ன சட்டை தைத்து அவனுக்கு கொடுத்து யாக்கோபு அழகு பார்த்து வந்தார். மற்ற பிள்ளைகளை அவர் வளர்த்தாலும் மற்ற பிள்ளைகளை விட அதிகமான பாசங்களை யோசேப்பு மீது செலுத்துகிறார் என்று அவருடைய சகோதரர்கள் அனைவரும் யோசேப்பு மீது கடும் கோபமாக இருந்தார்கள், தகப்பனார் மீதும் வருத்தமாக இருந்தார்கள். அந்த நாளிலே தானே யோசேப்பு ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனத்தை கண்ட பொழுது அந்த சொப்பனங்களை தன் சகோதரரிடத்திலே, தன் தகப்பனிடத்திலே அவர் சொல்லுகிறார். அது நிமித்தம் அவருடைய சகோதரர்கள் அவரை பகைக்கிறார்கள் என்பதை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். சொப்பனம் தேவன் நமக்கு அருளின ஈவு. அதை நாம் கண்ட பொழுது மற்றவர்களிடத்தே சொல்லுவதும் நமக்கு இயல்பான விஷயம்தான். ஆனால் அங்கே அவருடைய சகோதரர்கள் அவரை குறித்து ஏன் பொறாமைப்படுகிறார்கள் என்று சொன்னால், அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். இல்லையா? அவன் சொல்கிற விதம், சொல்கிற தோரணை கேலி கிண்டலுமா தன் சகோதரர்களை பார்த்து, உங்களுடைய அரிக்கட்டெல்லாம் என்னுடைய அரிக்கட்டை வணங்குறதை நான் பார்த்தேன்னு சொல்லி அவன் சொல்கிற விதம் இருக்குதுங்க. மனிதர்கள் நாம் இருக்கிறோம், நாம் எல்லார் இடத்துல பேசுகிறோம், பெரிய பெரிய அலுவலக இடத்துல பேசுகிறோம், சின்ன சின்ன மனிதர்களிடத்தில் பேசுகிறோம், அறிவில்லாத மனிதர்களிடத்தில் பேசுகிறோம். ஆனாலும் நாம் எப்படி பேசுகிறோம் என்பதுதான் அது இருக்கிற ஒரு சாராம்சம். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும், அல்லேலூயா, பாருங்க, அவன் சொப்பனங்களின் நிமித்தமும், அவன் சொப்பனம் கண்டதை பற்றி இருக்குது ஒரு பக்கம், அது நிமித்தமாக அவங்க விரோதிக்கிறாங்க. ஆனால் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும், அதுதாங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்று சொல்லப்பட்டது போல வார்த்தை மிக மிக இந்த நாளிலே முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அடக்கி ஆண்டு அவைகளை பேசுகிறோமோ அவைகளினாலே நாம் பிழைப்பு உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வார்த்தையின் நிமித்தமும் அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, அவன் நல்ல யாக்கோபு ஆண்டவரிடத்தில் நன்றாய் பழகியவன்,
ஆண்டவரை பற்றி நன்கு தெரிந்தவன், அவருடைய அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாவற்றையும் பார்த்தவன். அவனே என்ன சொல்கிறான்னு சொன்னால், அவன் தகப்பனுக்கு தன் சகோதரருக்கு சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வேண்டுமோ? கடவுளுடைய கிருபைகளை பெற்றவர், கடவுளை பற்றி நன்கு தெரிஞ்சவர். அவரே என்ன கேட்குறான்னு சொன்னால், நாங்கள் வரணுமா வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான் பாருங்கள். ஒரு ஆண்டவரை பற்றி தெரியாதவங்க கழிச்சு கொண்டா, ஒரு அற்புதங்கள் அதிசயங்களை பற்றி தெரியாதவங்க கழிச்சு கொண்டா பரவாயில்லை. ஒரு சொப்பனங்களை தேவன் தருகிறார்னு சொன்னால், அந்த சொப்பனங்களுக்கு அவனுக்கு நல்லா தெரியும், ஆனால் அவன் கழிச்சு கொள்கிறான். அதுக்கு அவன் என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் கொடுக்குற சொப்பனம் அது. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். அல்லேலூயா. அவன் தகப்பன் என்ன பண்ணுறாரு? மனதில் யாக்கோபு அதை வச்சுக்கிட்டார். ஒரு வேளை கடவுளுடைய சொப்பனமாக இருக்குது, அந்த சொப்பனம் எப்படி ஆக போகுது தெரியலையே, நாமெல்லாம் என்ன ஆப்பாரு தெரியலையே, கடவுளுக்கு அருமையான சொப்பனத்தை தன் மகனுக்கு கொடுத்துருக்கிறாரே என்று சொல்லி அவன் மனதிலே யாக்கோபு ஒரு ஊழியக்காரன், பெரிய ஒரு வல்லமை படைத்தவன், அவன் தேவனிடத்தில் மௌனமாய் பேசக்கூடியவன். அதனாலே அவன் என்ன பண்ணான்? அந்த விஷயங்களை மனதிலே வைத்து கொண்டான் என்று சொல்லி இன்று நாம் பார்த்துருக்குறோம். அதனாலே உங்களுக்கும் ஒரு சில சொப்பனங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே நடக்க போகிற காரியங்களை முன்கூட்டியே சில விஷயங்களை அறிவிப்பார். அதை ஊழியக்காரர்களிடத்திலே போய் சொல்லி அவருடைய விளக்கம் என்னவென்று கண்ட சொப்பனம்லாம் மீன் வந்தது, மீன் வாங்கின, கறி வாங்கினேன், அது கூட ஒரு சொப்பனம்தான். ஆனால் ஊழியக்காரத்தில் அதை பக்குவமாய் சொல்லி அதோடைய அர்த்தம் என்ன தெரியலைங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்வது நலமான காரியம். ஏன்னா வரப்போகிற விளைவுகளை சொப்பனங்களினாலே தேவன் உங்களுக்கு அறிவிக்கிறார். அந்த சொப்பனங்களுடைய தெளிவுகளை நீங்கள் கேட்கிற பொழுது வேதத்திலே அதற்குண்டான சான்றுகள் இருக்குமானால் அவர்கள் சொல்லுவார்கள். இல்லை என்றால் அது மன திரட்சியினாலே கூட சொப்பனங்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மன திரட்சி, நம்முடைய யோசனைகள், நம்முடைய மனசில் நம்ம எண்ணிக்கிட்டு இருக்கிறது, அதெல்லாம் கூட ஒரு சொப்பனமாக வரும். அதெல்லாம் ஒரு சொப்பனம் இல்லை. தேவன் தர சொப்பனம் வேறு. நான் தேவன் உங்களுக்கு ஏதோ ஒரு சொப்பனம் கொடுப்பாருன்னு சொன்னால், எந்த சொப்பனமாக முதல்ல சபைக்கு போகணும். ஜனங்கள் சபைக்கு போகிற காரியங்களை விட்டு விடாத இருக்கணும். ஐயாவோட நல்லா ஐக்கியமாக இருக்கணும். ஐயாவிடத்தில் நன்றா பேசி, ஆண்டவரே இந்த சொப்பனம் எனக்கு வந்ததுயா, என்னன்னு தெரியலையா, எங்கள் அண்ணன் அங்கே இறந்துடுறாரு, எங்கள் அம்மா அங்கே இறந்துடுறாங்க, நான் ஒரே சவக்கடங்களில் கிடக்கிறேன் சொல்லி இந்த மாதிரி சொப்பனங்கள் வருது யான்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு ஊழியக்காரர்கள் தேவனிடத்தில் ஜெபித்து தகுந்த வார்த்தைகளை கூறுவார்கள் என்று சொல்லி நாம் இந்த நாளை நிறைவு செய்வோம். கர்த்தர் தாமே நம்ம ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கொண்டைக்கு வருகிறோம். அப்பா, வியாதிஸ்தர்களை குணமாக்குகிறவர்களை, சர்க்கரை வியாதியிலும் கேன்சர் வியாதியிலும் ஆண்டவரே எய்ட்ஸ் வியாதியிலும் இருக்கிறவர்களை, பெரிய வியாதிகளை இருப்பவர்களை குணமாக்கி கூடாது. அவரோடு கூட உங்களுடைய பெரிய காலம் இருக்கட்டும்ப்பா. அப்பா, திருமணமாகாத ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கும் திருமண காரியங்கள் நடைபெற கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம். ஆண்டவரே என்னுடைய அன்பு சகோதரிகள், பிள்ளை இல்லாத சகோதரிகள் நிறைய பேர் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஐயா ஜெபித்து கொண்டே தான் இருக்கிறார். நாமும் தலை வணங்கி கொண்டு தான் கேட்கிறோம். இப்போது அவர்களுக்காக நான் ஜெபிக்கட்டும். அன்பின் பரலோக பிதாவே, அந்த சகோதரிகள் மீது என்னுடைய கருத்தை வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அவர் தலைகளை கொண்டு வந்து கரங்களின் கீழ் வைப்பார்களாக. இயேசுவின் நாமத்திலே அவர்கள் கர்ப்பப்பைகள் திறக்கப்படுவதாக. அவர்கள் கர்ப்பத்தின் கடியை பிசிப்பார்களாக. ஆண்டவரே, இயேசுவின் ரத்தம் ஜெயமாய் மாறட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயமாய் மாறட்டும். சீக்கிரமாக துரிதமாய் அவர்கள் அருமையான பிள்ளைகளை பெற்று சபைகளிலே கொண்டு வந்து அவர்களை ஆராதிக்கவும் அவர்களை மேன்மைப்படுத்தும் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதிங்க. வேலைக்கு போகிற மன உளைச்சல் இருக்கிறவர்களுக்கு மன உளைச்சல்களை எடுத்து போடுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயமாய் மாற்றாண்டவரே. பெரிய அதிகாரிகள் ஆண்டவரே தங்களுடைய வேலைகளை நன்றாக செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.